சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்துட்டு சேலரி வந்து எப்படி ஊருக்கு அனுப்புன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இதுக்கு அதுக்கான விடையை நான் வந்து இந்த ஷார்ட்ஸில் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்னென்னு பக்காவாக சொல்லி தருவேன். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் பே, ஃப்ரெண்ட்லி பே, டெக்மோ, பர்க், அப்புறம் வந்து உண்டியல் காசு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேங்க் மூலமாக அனுப்பணும் டேரெக்டாக. பேங்க் மூலமாக நீங்கள் அனுப்பினா வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி மொபைல் பே, ஃப்ரெண்ட்லி பே இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேக்ஸ் உண்டு. உண்டியில் நீங்கள் வந்து அனுப்புனீங்க வந்து உங்களுக்கு வந்து நம்மளுடைய இந்தியனில் உள்ள அக்கௌண்ட் வந்து பிரச்சனைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பிளாக் மணியில் தான் ஆட் ஆகும் அந்த உண்டியல் காசு. ஸோ அதுலேயும் ட்ரை பண்ணாதுங்க. டெக்மோலேயும் வந்து உங்களுக்கு வந்து சில டைம் வந்து சார்ஜ் இருக்கும், சில டைம் வந்து டேக்ஸ் கிடையாது. அதாவது டேக்ஸ் அமௌண்ட் வரும், சில டைம் வராமல் இருக்குது. ஆனால் வந்து பர்க்கில் வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டோ எதுவுமே ஃபீஸோ எதுவும் போடவே இல்லை, வாட்டும் எதுவுமே போடவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதில் ட்ரை பண்ணலாம். அதில் வந்து ரேஞ்சு ரொம்பவே அதிகமாக இருக்குது, 23க்கு மேலே போகுது ரியால். ஸோ அதில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உண்டியல் காசை விட அதான் அதிகமாக போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.